Mist ice cream. Milky Mist ice creams. மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ், மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ், மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோவை. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. காதலில் விழுந்தேன் படம் மூலியமா தமிழ் சினிமாவுக்கு என்ட்ரி கொடுத்தவங்க தான் ஆக்ட்ரஸ் சுனைனா. இவங்களுக்கும் பிரபல யூடியூபருக்கும் இப்போ மேரேஜ் நடக்க போகுது அப்படின்ற டாக்ஸ் எல்லாமே தான் வைரல் ஆகிட்டு வந்துட்டு இருக்குல்ல. என்னாச்சா சுனைனா இப்படிப்பட்ட ஒரு டெசிஷன் எடுத்திருக்காங்க? கல்யாணம் பண்ணிக்கிறதெல்லாம் நல்லதுதான், அதுக்குன்னு ஒருத்தருக்கு 2ஆம் நேரமா போறீங்களே அப்படின்னு கேள்வி எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதை பத்தி இந்த வீடியோ மூலியமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். காதலில் விழுந்தேன் படம் மூலியமா ஆக்ட்ரஸ் சுனைனா தமிழ் சினிமாவுக்கு என்ட்ரி கொடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறமா தொடர்ந்து நிறைய சினிமாவில் அவங்க நடிச்சிருந்திருப்பாங்க. நேர்பறவை, மாசிலாமணி அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து சுனைனா எல்லா படங்களுமே கமிட் ஆகலை. அவங்க கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கிட்டு இப்போ தமிழ், அதுக்கப்புறமா தெலுங்கு, இந்த மாதிரி செலக்டிவாக சில படங்களில் மட்டும்தான் கமிட் ஆகிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதன் பிரகாரம் ஆக்ட்ரஸ் சுனைனாக்கு ரீசெண்டாக என்கேஜ்மெண்ட் நடந்திருந்தது அப்படின்றத பற்றி சோஷியல் மீடியாவில் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா. அந்த பிக்சரை பார்த்த உடனே எல்லாரும் இது ஒரு ஃபேக்காக இருக்கும், மூவி ப்ரொமோஷனாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஆனால் அதுதான் இல்லை, இது ரியல் என்கேஜ்மெண்ட் தான் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. ஆக்ட்ரஸ் சுனைனா பிரபல யூடியூபரான காலித் அல் அமேரி அப்படின்றவர் கூட இப்போ ரீசெண்டாக என்கேஜ்மெண்ட் நடந்திருக்கு அப்படின்னும் இதை பற்றி தான் அவங்க ஷேர் பண்ணியிருந்திருக்காங்களாம். ஆனால் தன்னுடைய ஃபியான்ஸை யார் அப்படின்றத பற்றி இது வரைக்குமே ஆக்ட்ரஸ் சுனைனா ஷேர் பண்ணலை. அவங்களுக்கு மேரேஜ் ஆனதுக்கு அப்புறமா தான் ஷேர் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்படுது. காலித் அல் அமேரி அப்படின்றவர் பிரபல யூடியூபர். துபாயை சேர்ந்த இவர் பல கண்ட்ரீஸில் வைரலாக இருக்கிற எக்ஸாட்டிக் ஃபுட்ஸ் எல்லாத்தையுமே இவர் ட்ரை பண்ணுவார். அந்த மாதிரி நம்ம சென்னைக்குமே வந்திருந்திருக்காரு. ரீசெண்டாக இர்ஃபானுடைய மேரேஜ்க்குமே இவர் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அப்போ வந்திருந்தாரு. அந்த சமயத்தில் எல்லாருமே அந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சிருந்திருப்பீங்க. அப்படிப்பட்ட இவர் பார்த்தீங்கன்னா இவருக்கு ஆல்ரெடி சலாமா அப்படின்றவங்க கூட திருமணம் நடந்திருக்கு. இவங்க 2 பேருமே காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணியிருந்திருக்காங்க. சலாமாவுமே ஒரு பிரபல யூடியூபர் தான். ஆனால் இவங்க 2 பேருக்குமே February மந்தே இவங்களுக்கு டிவோர்ஸ் ஆகிடுச்சு அப்படின்றத பற்றி ரொம்பவே பிரேக் டவுன் ஆகி அவங்களுடைய யூடியூப் சேனல் பக்கத்திலே ஷேர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் சலாமா மறைமுகமாக சுனைனா கூட தான் இப்போ ரீசெண்டாக காலித்துக்கு என்கேஜ்மெண்ட் நடந்திருக்கு அப்படின்றதையுமே மறைமுகமாக ஷேர் பண்ணியிருந்திருக்காங்களாம். என்ன ஏது அப்படின்னு தெரியல. ஆனால் காலிதும் சலாமாவும் நல்லா தான் காதலிச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க. திடீர்னு தான் அவங்களுக்குள்ள டிவோர்ஸ் ஆகியிருந்துச்சு. ஈவன் February மந்த் டிவோர்ஸ் ஆகி இப்போ ஜூன் மந்தில் சுனைனாக்கும் காலிதுக்கும் என்கேஜ்மெண்ட் நடந்து முடிஞ்சிருச்சு. என்கேஜ்மெண்ட் நடந்த அந்த கையோட அந்த ரிங்ஸோட இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாமே காலித் அவருடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஷேர் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறமா ரீசெண்டாக சுனைனா ஒரு காஃபி குடிக்கும்போது அதில் அவங்களுடைய ரிங் தெரிஞ்சிருந்தது. அந்த ஃபோட்டோவை நோட்டீஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் காலித் ஷேர் பண்ணிருந்த அந்த ஃபோட்டோவில் டைமண்ட் ரிங் இருந்துச்சு. அதே ரிங் தான் இப்போ சுனைனாவோட கையிலுமே இருக்கு. 2 டிசைனும் ஒரே டிசைன் தான் அப்படின்றத நெட்டிசன்ஸ் நோட்டீஸ் பண்ணி கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க. அது மட்டும் கிடையாது, சுனைனாவோட ரீசெண்ட் போஸ்ட்டுக்குமே காலித் ஹாய் அப்படின்றத இமோஜிஸ் மூலியமா அவர் கன்வே பண்ணியிருந்திருக்காரு கமெண்ட்ல. அதுக்கு ரிப்ளையுமே சுனைனா பண்ணியிருந்திருக்காங்க சேம் இமோஜியோட. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கன்ஃபார்ம் தான் சுனைனாக்கு ஒரு பக்கம் வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. ஆனால் ஆக்ட்ரஸ் நிவேதா பித்துராஜுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் இப்போ ஒரு முற்றுப்புள்ளி ஏற்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, ஆக்ட்ரஸ் நிவேதா பித்துராஜ் அவங்களுக்கு ரீசெண்டாக ஏற்பட்ட பிரேக்கப்பை பற்றியும் தன்னுடைய பாய் ஃப்ரெண்ட் தன்னை சீட் பண்ணிட்டாங்க அப்படின்றத பற்றியுமே ஷேர் பண்ணியிருந்திருக்காங்க. ரீசெண்டாக நடந்த ஒரு இன்டர்வியூவில் ரொம்பவே பிரேக் டவுன் ஆகி ஆக்ட்ரஸ் நிவேதா பித்துராஜ் பல படங்கள் நடிச்சிருக்காங்க தமிழில். ரீசெண்டாக கான்ட்ரவர்சியுமே ரொம்ப போல்டாகவும் ஃபேஸ் பண்ணியிருந்திருக்காங்க. இவங்களுக்கு F1 ரேஸ், அதுக்கப்புறமா பேட்மிண்டன் இதெல்லாமே ரொம்பவே பிடிக்கும். அண்ட் மதுரையில் நடந்த போட்டியில் கூட இப்போ சாம்பியன்ஷிப்புமே வின் பண்ணியிருந்தாங்க ஆக்ட்ரஸ் நிவேதா பித்துராஜ். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கிறச்சே ஒரு டிஃப்ரெண்ட்டான விஷயத்த ஷேர் பண்ணியிருக்காங்க. நான் சின்ன வயசில் ஒரு விஷயத்த பாசிட்டிவாக நினச்சிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா அந்த விஷயம் எனக்கு நடந்திருக்கு. நான் என்ன நினச்சாலும் அது நடக்கும். அப்படி தான் சின்ன வயசுல என் தாத்தாவோட சேர்ந்து ரூமை க்ளீன் பண்ணிட்டு இருக்கும்போது 5 ரூபாய் எனக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு நான் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டே இருந்தேன். அதே மாதிரி எனக்கு 5 ரூபாய் கிடைச்சிருந்தது. அங்கேருந்து எதை நினச்சாலும் நான் பாசிட்டிவாகவே திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏதாச்சும் ஒரு நெகட்டிவாக நான் திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா அது எனக்குமே நடந்துடும் அப்படின்றதுனால நெகட்டிவாக எதையுமே நான் திங்க் பண்ண மாட்டேன். அப்படி தான் என்னோட பாய் ஃப்ரெண்ட் என்னை சீட் பண்ணுற மாதிரி இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஒரு வாட்டி நெகட்டிவாக நான் திங்க் பண்ண ஆரம்பித்தேன். ஆனால் அப்படிலாம் இருக்காது, அவர் ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன் அப்படின்னு பாசிட்டிவாக நான் மறுபடியுமே திங்க் பண்ண ஆரம்பித்தேன். ஆனால் நான் எப்படி நினச்சேனோ அதே மாதிரி ஒரு அனுபவம் தான் எனக்கு கிடச்சிருந்தது. அதுவும் யாரு கூட என்னோட பாய் ஃப்ரெண்ட் ரிலேஷன்ஷிப்பில் இருப்பார் அப்படின்னு நினச்சேனோ அதே மாதிரி நடந்துருச்சு அப்படின்றத ரொம்பவே பிரேக் டவுன் ஆகி ஷேர் பண்ணியிருந்திருக்காங்க ஆக்ட்ரஸ் நிவேதா பித்துராஜ். இது ஷேர் பண்ணதுலேருந்து அது யாராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு வந்துட்டுருக்காங்க.
அதெல்லாம் எதுக்கு, முடிஞ்சதாவே இருக்கட்டும், அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும் அப்படின்னு இந்தியா கிளட்ஸ் சார்பாக நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். இதை பற்றி உங்களுக்கு கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் மூலமா ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து அப்டேட்ஸ்க்கு இந்தியா கிளட்ஸோட இணைஞ்சிருங்க. Milky Mist ice creams. மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ், மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ், மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோவை. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.